ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து உடலியல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ மனித ரத்தத்தில் உட்கரு இல்லாத இணைகளை தேர்ந்தெடுக்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முதிர்ச்சி அடைந்த எரித்ரோசைட்டுகள் மற்றும் ட்ராம்போசைட்டுகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அஸ்பெசிஸ்டாசிஸ் என்ற நாள்பட்ட அழற்சி நிலையால் திசுக்கள் பாதிப்படையும் உறுப்பு இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நுரையீரல். ஸோ அடுத்து பாருங்கள். பெண் இனப்பெருக்க சுழற்சியின் வரிசையில் ஹார்மோன்களை வரிசைப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான வரிசையமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லூட்டினைசிங் ஹார்மோனு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கருமுட்டை தூண்டும் ஹார்மோனு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரோஜெஸ்டிரான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோலாக்டின். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கவனிக்க. இரத்தமானது நுரையீரலில் இருந்து இடது ஏற்றியம் வழியாக சென்று இடது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. அடுத்து பாருங்கள். உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது வலது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உடலில் இருந்து பெறப்பட்ட இரத்தமானது இடது ஏற்றியம் வழியாக சென்று வலது வென்ட்ரிக்கிளை அடைந்து பின்னர் நுரையீரலுக்கு செல்கிறது. இதில் வந்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 1, 2 மட்டும் வந்து சரியானது. அடுத்து பாருங்கள். டேஷ் என்பது ஒரு மாறும் செயல்முறை ஆகும். இதன் மூலம் ஒரு உயிரினம் அதன் உள் சூழலை வெளிப்புற சக்திகளிடமிருந்து தொந்தரவுகள் இருந்த போதிலும் பராமரிக்கிறது மற்றும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஹோமியோஸ்டோசிஸ். அடுத்து பாருங்கள். சிதைய மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, லாப்லேஸ் விதி. அடுத்து பாருங்கள். இதய தூண்டல் துவக்கமும் நெறிப்படுத்துதலும் நடைபெறும் நிகழ்வின் சரியான வரிசையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான சரியான வரிசை அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எஸ்ஏ கணு, ஏவி கணு, இஸ்லின் தசைக்கற்றை, பர்கின்ஜி இலை. அடுத்து பாருங்கள். வெந்தக நுண் குழல்கள் ஒழுங்கற்ற வலைப்பின்னல் அமைப்பான எதனுள் திறக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ரெட்டோடிஸ். அடுத்து பாருங்கள். சிறுநீர் கழித்த பின் சிறுநீர் குழாயில் ஏற்படும் அமிலத்தன்மையை நடுநிலைப்படுத்தும் சுரப்பு டேஷால் சுரக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கௌபர்ஸ் சுரப்பி. ஸோ அடுத்து பாருங்கள். கணையத்தின் கைமோட்ரோப்சினில் காணப்படும் மூலக்கூறு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புரதம். அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க வந்து கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போஸ்பெரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்று, அப்போகேமி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று, பார்த்தனோ கார்ஃபி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, பார்த்தனோ ஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று. ஸோ இதுக்கான ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி இதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். அலை காக்கும் பையானது காணப்படும் உயிரினம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆண் கடல் குதிரை. அடுத்து பாருங்கள். வில்லியம் ஃபியூமன் என்பார் ஓர் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆவார். இவர் டேஷ் என்று அறியப்படுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இரைப்பைச்சார் உடற்செயலின் தந்தை. அடுத்து பாருங்கள். மூளையானது வலியை செயலாக்குவதை நிறுத்த பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மெய்நிகர் உண்மை. ஸோ அடுத்து பாருங்கள். ஆம்பியாக்சின் கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள நெப்ரிடியாக்களின் எண்ணிக்கை டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 90 ஜோடிகள். அடுத்து பாருங்கள். ரத்த வகைகளை கண்டறிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கார்ல் லேண்ட்ஸ்டைனர். அடுத்து பாருங்கள்.
கீழ்கண்டவற்றில் ஒருவனவற்றில் காணப்படாத பண்பினை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 4 மட்டும் வரும். சரிங்களா? மீசோநெஃப்ரிக் சிறுநீரகம், வெப்ப இரத்த விலங்குகள். அடுத்து பாருங்கள், விலங்குகளின் உள்நிலையை சீராக வைத்திருப்பதற்கு டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஹோமோஸ்டாடிசிஸ். அடுத்து பாருங்கள், மனிதனில் பால் குரோமேட்டின் யாரிடம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பென். அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெருமூளை புறணியுடைய பணி பார்த்திங்கன்னா உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதலமஸ் வந்து உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை பார்த்திங்கன்னா உடல் சமநிலை. பான்ஸ் பார்த்திங்கன்னா உறக்க விழிப்பு சுழற்சி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், மனித இரத்த வகையை கண்டறிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ தான் பார்த்தோம், லேண்டஸ் ஸ்டீனர். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ் காண்பனவற்றுள் எது சரியான கூற்று? நானோபாட் பற்றி எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1, 2, 3 வந்து சரி. ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய உதவும் நானோமீட்டர் அளவிலான ரூபா ஆகும், அது சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவற்றை இரத்த நாளங்களில் உட்புகுத்தலாம், அது வந்து சரி. இவற்றை சுற்றுச்சூழலில் உள்ள நச்சு பொருட்களை அளவிட பயன்படுத்தலாம், ஸோ அது வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள், ஜெல்லி மீன்களில் தனியாக காணப்படாத உறுப்புகளாவன டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தான் ஆப்ஷன் டி, சுவாச உறுப்பு மற்றும் கல்விநீக்க மண்டலம். ஸோ அடுத்து பாருங்கள், உண்ணா நிலையில் ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளவு இருத்தல் நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, லெஸ் தென் 110 mg/dl. ஸோ அடுத்து பாருங்கள், மனிதனின் பல் சூத்திரம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி, 2123/2123. அடுத்து பாருங்கள், வௌவால்களில் வேர்வை சுரப்பிகள் காணப்படும் இடம் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தலையின் பக்கவாட்டில். அடுத்து பாருங்கள், சமீபத்தில் குவஹாத்தியில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அல்ட்ராசவுண்ட் உதவியுடனான நொதித்தல் முறையில் உருவாக்கிய பாதுகாப்பான சர்க்கரை மாற்றுப் பொருள் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, சைலிட்டால். ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்லஸ் டார்வின் பார்த்திங்கன்னா பரிணாமம், கிரிகர் மெண்டல் பார்த்திங்கன்னா மரபியல், ராபர்ட் கோச் பார்த்திங்கன்னா நவீன நுண்ணுயிரியல், கிளாட் பெர்னாட் பார்த்திங்கன்னா உடற்சியலியல். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தைமஸ் சுரப்பியில் அதிகமாக செறிவூட்டப்படும் தனிமம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அயோடின். அடுத்து பாருங்கள், நம் உடலின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்கும் கட்டுப்பாட்டிற்கும் காரணமான மண்டலம். ஆப்ஷன் டி, நரம்பு மண்டலம். ஸோ அடுத்து பாருங்கள், டேஷ் என்ற குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் பி, ஓ பாசிட்டிவ் இருக்கவங்க யாருக்கு வேணால் ரத்தம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதயத்தை சுற்றியுள்ள இலையுறை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பெரிகார்டியம். ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸில் கொடுத்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.